தப்பா கைட் பண்ணி அது வேலையில்லா பட்டதாரிகள் கிடையாது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும் அப்படின்னு தவறா இன்டர்பிரேட் பண்ணி ஒழுங்கா அங்க கோர்ட்ல பேசாம அறகுறையா பேசி இந்தியா முழுக்க இதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணிக்கை 50 லட்சம் ஆசிரியர்கள் இன்னைக்கு பாதிச்சிருக்கிறாங்க. எங்க நீங்க ஐஏஎஸ் உருவாக்குறீங்கல்ல, நீங்க ஐபிஎஸ் உருவாக்குறீங்கல்ல, நீங்களே ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சிலபஸ் கேட்டது என்ன தெரியுமா? கேள்விகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல இருந்து வருது கேள்வி. பயாலஜி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கும் ஒரு தமிழ் ஆசிரியருக்கும் ஒரு சமூகவியல் ஆசிரியருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது பெரிய பெரிய ஆத்தர், அவர் அமெரிக்கன் ஆத்தர். இது எங்களுக்கு சிலபஸ்லே கிடையாது. இதுல இருந்து ஒரு இடைநிலை ஆசிரியர், ஒரு பட்டாதாரி ஆசிரியர் இது படிப்பாரா? சிலபஸை ஃபாலோ பண்ணவே இல்லை. சிலபஸ் ஃபாலோ பண்ணாம ஒரு தேர்வை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நோக்கம் தான் என்ன? அதாவது தேர்ச்சியே வரக்கூடாது. நீ 2028 வரை எக்ஸாம்லயே தான் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த வெயிட்டேஜ் கேட்குறீங்க இல்லையா, அந்த வெயிட்டேஜ் கொடுங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான விளக்கம். வெயிட்டேஜ் என்பது 2 வகைப்படும். அதாவது எல்லா கேஸ்ட்காரங்களுக்கும் ஒரே வெயிட்டேஜ். வெயிட்டேஜ் மீன்ஸ் இதுல ரிசர்வேஷன் பாலிசி வராது. ரிசர்வேஷன் பாலிசி ஏற்கனவே அவங்க பின்பற்றி இருக்காங்க. மேலும் அவங்களால பின்பற்றி குறைக்க முடியும், பாஸ் சதவீதத்தை குறைக்க முடியும். அதற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை NCT வழங்கி இருக்கிறது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஜாக்டோ ஜியோவின் உயர்மட்ட குழு உறுப்பினரும் ஆசிரியர் பயிற்றுனர் சங்கத்தினுடைய மாநில தலைவருமான சி முருகன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். நேற்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அந்த டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிவிட்டு வந்தவர்களுக்கு அப்போ பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு அதிருப்திகளும் நிலவுது அப்படின்ற மாதிரி பல்வேறு தகவல்கள் வருது. அது பாடத்திட்டத்தில் அவங்க கேட்ட பல்வேறு கேள்விகள் கடினமான கேள்விகள் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஒரு சாரார் 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய படிச்சுட்டு போனவங்கலாம் 6ஆவதுலேருந்து 8ஆவது 9ஆவது வரைக்கும் கேட்டிருக்காங்க, பாடத்திட்டத்தில் கேட்டிருக்காங்க, எப்படி எழுதுவாங்கன்ற மாதிரி பல்வேறு தரப்பு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு எளிதாக இருந்திருக்கலாம் அதே இதில் இருக்கிறவங்களுக்கு. இப்போது நீங்கள் ஒரு சில கோரிக்கைகள்லாம் முன்வைக்கிறீங்க. இப்போ அவர்கள் சார்பாக நீங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்கள்? முதல்ல இந்த டெட்டோட உருவான விதம் மற்றும் இப்ப நடைமுறை எப்படிங்கறத சொல்லிடுங்க. இந்த டெட் தமிழகத்தில் 2012 முதல் நடக்குதுங்க. இப்போ அது ஜென்ரல் டெட்டுன்னு சொல்கிறோம். அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பிஎட் முடித்தவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு நடத்துனாங்க. 2012 நடத்துனாங்க. அரசாணை 181 அப்படின்னு ஒரு ஜியோ போட்டு நடத்திட்டு வர்றாங்க. இப்போ 1/9/2025 உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது உங்களுடைய சேனலில் மிக டீட்டெயிலாக நம்ம பேசப்பட்டு லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தாங்க. பெரிய விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. ஒன்று, இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு எல்லாருமே எழுதணும். அதாவது வேலையில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டீச்சர்ஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் எழுதி தான் ஆகணும். அதாவது அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஆசிரியர்களும் எழுதணும்ட்டாங்க. மெட்ரிகுலேஷன் ஆசிரியர்களும் இதில் உள்ள வராங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி தான் இருக்குது. நம்ம தமிழக அரசு போட்ட ஜிஓலி அப்படி தான் இருக்குது. ஒன்று, இப்போ அது ஆர்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷனையே மறுதளித்து மீறி டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது ஆர்டிக்கல் 23(1)(2) ஆர்டி ஆக்டில், இது ஆர்டி ஆக்ட் புக்கு, இதில் டெட் எக்ஸாம் பற்றி கொடுக்கவே இல்லை. அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷனை முடிக்கிறதுக்கு 5 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு அந்த ஆக்டில், அதாவது ஆர்டி ஆக்டில் 2010 இவங்க ஒரு நாம் சொல்லிட்டாங்க. 1/4/2010 அன்னைக்கு இவங்க ஒரு கைடன்ஸ் சொல்லிடுறாங்க. சட்டத்தில் உட்பிரிவு 23(1)(2) என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு அடிப்படை குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது டெட்டு சொல்லலை, பொதுவாக இப்போ ஒருத்தர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், ஒரு பிஎட் முடிச்சிருக்குன்னா ஒரு 5 வருஷத்தில் முடிச்சிருங்கப்பா அப்படின்னு தான் ஆக்ட் சொல்லுது. ஆனால் NCT மிகப்பெரிய தவறு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஎட் டீச்சர் ட்ரைனிங்னு சொல்கிறதுக்கு பதில் டெட்டுன்னு கொண்டாந்து போட்டாங்க. டெட்டுன்ற ஒரு வார்த்தையை கொண்டாந்து அதில் போட்டு 15/11/2011 முதல் அவங்க ஒரு கைடன்ஸ் வெளியிட்டாங்க. அந்த கைடன்ஸ் அது முதல் தடவையாக எழுதுவர்களுக்கு இந்த ஆசிரியர் தேர்வு எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான். அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் என்று அவர்கள் வைத்து விட்டார்கள். அதாவது வேலையில்லா பட்டதாரிகள் வேலையை தேடி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக எழுத வேண்டும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க. முதல்ல கொண்டு வந்துட்டு அதில் ஒரு சில தகவல் தொடர்பு NCT சரியாக வச்சிக்கல. கோர்ட்டில் தப்பாக கைட் பண்ணி அது வேலையில்லா பட்டதாரிகள் கிடையாது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும்
அப்படின்னு தவறாக இன்டர்பிரேட் பண்ணி ஒழுங்காக வந்து அங்கே கோர்ட்டில் பேசாமல் அறகுறையாக பேசி இந்தியா முழுக்க இதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணிக்கை 50 லட்சம் ஆசிரியர்கள் இன்னைக்கு பாதிச்சிருக்கிறாங்க. பர்டிகுலராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஆசிரியர்கள், மெட்ரிகுலேஷன் டீச்சரும் சேர்த்து 3 லட்சம் பேர், நேற்று எழுதினவங்க 2.25 லட்சம் பேர் நேற்று தேர்வு எழுதினார்கள். அந்த 2.25 லட்சம் பேரில் பேப்பர் 1 60,000 பேர் எழுதினாங்க. அந்த பேப்பர் 1ல் வந்து சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 முதல் 5 வரைக்கும் கேள்வி கேட்போம் அப்படின்னா கேட்கல. 6, 7, 8, 9 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. நேற்று எழுதுனதுல சனிக்கிழமை பேப்பர் 1, ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் 2. இல்லை, இதுக்கு முன்பாக ஒரு டெட் நடந்ததுல்ல? ஆமாம், 2025. அதில் வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் தான் அந்த கேள்விகள் அமைஞ்சிருந்தது. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அதுலேயும் 6, 8 தான் வந்தது. ஏன்னா அது ஜென்ரல் டெட்டு, வேலையில்லா பட்டதாரிகளுக்காக நடத்தக்கூடியதில் அரசு ஆசிரியர்கள் எழுதுனாங்க. அதனால அது கேள்வி வரல. ஏன்னா அவர் 24 வயசு, 25 வயசு, 26 வயசில் எழுதுறாரு, அவர் எழுதிடுவார். இவர் 55 வயசு. மொத்தமாக முதல் தடவை ப்ரிப்பேர் ஆகிறதுனால எல்லாத்தையுமே படிச்சுட்டு போவாங்க. ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதே ஆசிரியர்கள் இப்போ நான் எடுத்துக்கங்களேன், நானே டிஆர்பி எழுதி 27 வயசில் நான் வேலைக்கு வந்தேன். 27 வயசில் இருந்த நாலேஜுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலேஜுக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ டெண்டுல்கர் இருக்கார். டெண்டுல்கர் வந்து அவங்க புள்ள அர்ஜுன் டெண்டுல்கருக்கு எப்படி பேட் பண்ணணும், எப்படி பவுல் பண்ணணும் சொல்லி கொடுக்குறார். அவர் 100 அடிக்கிறார் அல்லது 10 விக்கெட் எடுக்கிறார். யார்? டெண்டுல்கருடைய புள்ள. நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், கோர்ட் என்ன சொல்லுது, தமிழக அரசு என்ன சொல்லுது, அவங்க அர்ஜுன் டெண்டுல்கர் 200 ரன் அடிக்கிறார், 100 ரன் அடிக்கிறார், எல்லா பவுலரையும் பொழந்து கட்டுறாரு. அதே மாதிரி இன்றைக்கு டெண்டுல்கர் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் டெண்டுல்கர் அடிக்க முடியுமா? வைபவ் சூரியவம்சி எல்லா பவுலரையும் அடிக்கிறார். அவர் 14 வயசில் இவ்வளோ அடிக்கிறாரு. அவங்க கோச்சர் இருக்காரு, அவர் அடிக்க மாட்டாரா என்று சொன்னால் எப்படி முரண்பாடாக இருக்கும்? 15 வயசில் அந்த வைபவ் சூரியவம்சி அவ்வாறு அவர் வந்து பேட் பண்ணுறாரு. அதே அந்த கெப்பாசிட்டி, மைண்ட் செட்டு, உடல் வலிமை அவருடைய கோச்சருக்கு இருக்க வேண்டும் என்று பேசுவது சொல்லி தருபவர்கள் தானே தவிர அதை நீ வந்து படி அப்படின்னு நீ படிங்க, நீங்க ஒரு 100 ரன் எடுங்கன்றாங்க. இப்போ நீங்க 100 ரன் எடுங்கன்றாங்க. அப்போ ஒரு ஐஏஎஸ்ஐ நான் உருவாக்குகிறேன் என்று சொன்னால் ஐஏஎஸ்ஐ உருவாக்குவதற்கு பாதை அமைத்து கொடுக்கிறேன். நான் போய் டிகிரியில் போய் நான் கிளாஸ் நடத்ததில்லை. எங்க நீங்கள் ஐஏஎஸ் உருவாக்குறீங்கல்ல, நீங்கள் ஐபிஎஸ் உருவாக்குறீங்கல்ல, நீங்களே ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமா? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் முடியுமா? என்னுடைய லிமிட் என்ன? அரசு எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறாங்க, ஒரு பாடத்தை நீ நடத்து, அவனுக்கு ரிசல்ட்டு கொடு, அவனுக்கு நாலேஜை வளர்த்துருன்னு நான் வளர்த்துக்கிறேன். நான் டிஆர்பி எழுதிட்டு வந்திருக்கிறேன். அந்த சப்ஜெக்டில் டிஆர்பியில் டெப்த் நாலேஜோட நான் வந்து அன்றைக்கி வந்து 3 லட்சம் பேர் எழுதினாங்க. அதில் 1100 பேர் செலக்ட் ஆகி நான் வந்தோம். எப்போ? 2008. ஆனால் இன்னைக்கு அதே ஒரு கேண்டிடேட்டை ஒரு புது சிலபஸ் கொடுத்து நீயும் அதே மாதிரி எழுது என்று அதைவிட கடினமாக ஒரு பாடத்தை 5 பாடத்தை நீ எழுத வேண்டும் என்று சொல்வது, டெண்டுல்கருடைய மகனும் டெண்டுல்கரும் ஒரே மாதிரி இந்த ஒரு மாதிரி கூட சொல்லலாமா? ஒரு 54 வயது நீதிபதி இல்லை 54 வயது வழக்கறிஞரை நீங்க மழைபடி நீங்க உங்களுடைய நீங்க எல்லாரும் ஆரம்ப படிச்சீங்க எழுத முடியுமா? சொன்னா சரியா எழுதுவாரா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காங்க, ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. 24 வயசுல அவர் ஐஏஎஸ் ஆகிருப்பாரு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாரு, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாரு, பெரிய ரேங்க் ஹோல்டராக வந்திருப்பாரு. அவர் இன்னைக்கு 58 வயசுல இருக்க செக்ரட்டரியாக இருக்கின்ற போது அந்த 58 வயது செக்ரட்டரியானவர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியுமா? நீங்க எழுதுங்கன்றாங்க. இது ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 39 அதனுடைய ஆர்டிகளை மீறி அறிவியலுக்கு புறம்பாக நடந்து வரக்கூடிய தேர்வு ஞாயிற்றுக்கிழமை பட்டதாரி ஆசிரியர்கள் நடந்தது. அவங்களுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 6, 7, 8. ஏன்னா ஆர்டி ஆக்டே 1 முதல் 8 வரைக்கும் தான். இதில் என்ன கொடுமை? 9வது 10வது எடுக்கக்கூடிய 50,000 பட்டதாரி ஆசிரியர்களும் இதில் எழுதுறான். அவங்களும் நீங்கள் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கணும். நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா இதில் வந்து ஜிஓ நம்பர் 181ல் ஃபைப்ரிகேஷன் பண்ண சொல்கிறோம், அதை பிரிக்க சொல்கிறோம். என்சிடியில் அப்படி தான் பிரிச்சிருக்கிறான். 1 முதல் 5 வரைக்கும் ஒரு செக்டார், 6, 8 ஒரு செக்டார், 9, 10 ஒரு செக்டார், 11, 12 ஒரு செக்டார்னு 4 செக்டாரை பிரிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் 3 செக்டாரை பிரித்து 6 முதல் 10 வரைக்கும் ஒரே ரேங்கில் வச்சு அவங்களையும் இதில் மாட்டி விட்டாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? 9வது 10வது நடத்தக்கூடிய ஆசிரியரும் இந்த ஆர்டி ஆக்டில் உள்ள அடக்கிறாங்க. இதுவும் ஆர்டி ஆக்டுக்கு புறம்பானது தான். ஆர்டி ஆக்டுக்கு புறம்பாக தான் ஹைஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய பட்டதாரியும் வேறு வழியே இல்லாத வந்து எழுதுறாரு.
இன்னும் ஒரு கொடுமை, நேற்று ஒரு எனக்கு மேடம் வந்து கால் பண்ணுறாங்க, பிஜியாக ப்ரமோஷன் ஆன பட்டதாரி ஆசிரியர்களும் வருங்காலத்தில் ஹைஸ்கூல் ஹெச்எம்முக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதிவு உயர்வுக்காக இப்பொழுதே நான் வந்து டெட் எக்ஸாம் எழுதி வைக்கிறேன் என்று கூட எழுதியதாக எனக்கு தகவல் நேற்று வருகிறது. பிஜியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஒரு சிலர் நேற்று எழுதியிருப்பதாக எனக்கு தகவல் வருகிறது. நேற்று எழுதினதா நானும் ஒரு கேள்விப்பட்டேன். எனவே இந்த தேர்வு குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவனுடைய வயசு என்ன? 24. குரூப் 1 24, 25. அதிகபட்சம் 27 வயசுக்குள்ளே அவங்க ஜாபுக்கு போனால் தான் உண்டு. அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டியோடு இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். அவர் 2 ஆண்டு காலம் கோச்சிங் சென்டர் படித்து எழுதுவார். அதே லெவலில், அதாவது கொஸ்டினில் நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவோம், அந்த டென்சிட்டியை கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா 6, 7, 8 பட்டதாரி ஆசிரியர் செகண்ட் பேப்பர் அப்படின்னு ப்ராஸ்பெக்டில் கொடுத்தாச்சு. ஆனால் நம்பி போய் எழுதுகிறோம். சிலபஸ் கேட்டது என்ன தெரியுமா? கேள்விகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலேருந்து வருது கேள்வி. பயாலஜியிலேருந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கும் ஒரு தமிழ் ஆசிரியருக்கும் ஒரு சமூகவியல் ஆசிரியருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் என்ன பண்றாரு? இப்போ உங்களை போல ஆசிரியர் பயிற்றுனர்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து பள்ளிகளில் வேலை பார்க்கல இல்லையா? பொதுவாக நீங்க உங்களுடைய டீச்சர் ட்ரைனிங் இப்போ நீங்க படிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கும்? ஏன்னா ஆரம்ப காலத்துல எல்லாத்தையும் நீங்க திருப்பி படிக்கணும். மறுபடியும் டீச்சிங் ஃபீல்டில் இல்லை, ஆனால் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சிலபஸ் டச்சில் இருக்கு. இப்போ புது புக்கு வந்தால் நாங்கள் தான் ட்ரைனிங் எடுக்கிறோம். ஆசிரியர்களுக்கு என்ன கடினமோ அதே தான் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கும் அதே கடினம் தான். அப்போ நான் என்ன சொல்கிறேங்க, ஒரு வாத்தியார் 8வது எடுக்கிறார், அவருக்கு 12வது பயாலஜி எப்படி தெரியும்? நான் 2-3 கேள்வி படித்து காமிக்க போகிறேன். சொல்ல இப்போ இந்த புக்கு வந்து அமெரிக்கன் ஆத்தர் டேனியல் கோல்மேன் சொல்லிட்டு ஒரு புக்கு. இதிலிருந்து 3 கேள்வி வந்திருக்கு. இதிலிருந்து 3 கேள்வி இதில் சைக்காலஜியில் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ எடுத்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லிடுறேன். இது எங்களுக்கு சிலபஸ்லேயே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி, திரவ நுண்ணறிவு என்பது, சைக்காலஜி எல்லாருமே எழுதணும், 30 மார்க். திரவ நுண்ணறிவு என்பது நாம் வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது. இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற சென்டென்ஸை எங்கள் சிலபஸ்லேயே கிடையாது. எங்கள் சிலபஸில் என்ன இருக்குது? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதாவது மன எழுச்சி நுண்ணறிவு 2 தான் எங்கள் சிலபஸ். ஃப்ளூயிடு நுண்ணறிவுண்டு இது இந்த புக்கில் இருக்குது. இது பெரிய ஆத்தர், அவர் அமெரிக்கன் ஆத்தர். இது எங்களுக்கு சிலபஸ்லேயே கிடையாது. இதிலிருந்து ஒரு இடைநிலை ஆசிரியர், ஒரு பட்டாதாரி ஆசிரியர் இது படிப்பாரா? இது ஏன் படிக்கணும்? அவர் இந்த புக்கை நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க என்ன கேட்பீங்க? நான் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறேன், நான் என்னுடைய சிலபஸ் அது, அதனால் நான் வாங்கி படித்தேன். அதனால் எடுத்த உடனே என்னடா அது டேனியல் கோல்மேன்லேருந்து கேட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை நான் உங்களுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரேன். நான் இவர் எழுதிய புத்தகத்திலேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் சிலபஸ்ல தானே கேள்வி கேட்கணும். அதே மாதிரி நீட் எக்ஸாமில் எழுதக்கூடிய கேள்வி, பயாலஜி கேள்வி, நீட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி, நீட் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் இருக்குல்ல, நீட்டு மாடல்லேருந்து கேள்வி வந்துருக்குது பயாலஜியில். நீட்டு மாடல்லேருந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு கேள்வி. இது இப்போ ஒரு 10-20 கேள்வி என்னால் படிக்க முடியும். அப்போ இப்போ நீங்கள் 9, 10 எடுத்திருக்கீங்க, சிலபஸில் அதுவும் கிடையாது. 11, 12 எடுத்திருக்கீங்க, அதுவும் சிலபஸ் கிடையாது. சிலபஸை ஃபாலோ பண்ணவே இல்லை. சிலபஸை ஃபாலோ பண்ணாமல் ஒரு தேர்வை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் நோக்கம் தான் என்ன? அதாவது தேர்ச்சியே வரக்கூடாது. நீ 2028 வரை எக்ஸாம்லேயே தான் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ வேற எதை பற்றியும், அதாவது டாப்ஸ் பற்றியோ ஓய்வூதியம் பற்றியோ பிற பலன்கள் பற்றியோ, இந்த 6 மாதம் கழிச்சு 8th பே கமிஷன் வரப்போகுது. 8th பே கமிஷன் வந்த உடனே நாங்களாம் என்ன பண்ணுவோம்? 8th பே கமிஷன் கொடுங்க. அதாவது உங்களை மொத்தமாக திசை திருப்பறதுக்கு எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல பற்றி தான் இருக்கணும். இரவு பகலாக 10வது பையனுடைய எக்ஸாம் பற்றி கவலைப்பட முடியாது, 12வது பற்றி கவலைப்பட முடியும். என்னால் இருக்க முடியுமா? 10வது ரிசல்ட் முக்கியம் தானே, 8வது ரிசல்ட் முக்கியம், இஎஸ்எல்சி முக்கியம் தானே, எனக்கு 10வது முக்கியம் தானே. இதே மன உளைச்சலில் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு சென்று எப்படி பாடம் நடத்த முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 9, 10 தனியாக ஃபைப்ரிகேஷன் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. அதில் 60,000 பட்டதாரிகள் மாட்டிக்கிட்டான். இப்போ அவர் போயிட்டு 10வது பரீட்சை நடத்தணும், அவர் காலாண்டு நடத்தணும், அரையாண்டு நடத்தணும், செகண்ட் மிட்டம் நடத்தணும், ஃபர்ஸ்ட் மிட்டம் நடத்தணும். எப்படி பாடத்தை அவர் விளக்குவார்? மன நிம்மதியோடு இருந்தால் தானே அவர் பாடம் நடத்த முடியும். அவருடைய எமோஷனல் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் குழந்தைங்களை அவர் ஹேண்டில் பண்ண முடியும். இவர் அன்ஸ்டேபிளாக இருக்கார். ஏன்னா பக்குன்னு இருக்கு. அடுத்த எக்ஸாம் 3 மாசத்துல வந்துருமா, 4 மாசத்துல வந்துருமா? 2027 கடைசி வரைக்கும் இதோட காலகட்டம் கொடுத்துருக்காங்க. 2028 ஆகஸ்ட் 31 இருக்கு. இன்னும் 2 வருடங்கள் இருக்கு. நீங்க எக்ஸாம் வைக்கிறீங்க, நீங்க 10 எக்ஸாம் வச்சா கூட நீங்க ஃபெயில் ஆகி தான் ஆகணும்.
அப்படின்னு நீங்கள் கேள்வி எடுத்தீங்கன்னா எப்படிங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க? இந்த தேர்வுக்குழு இதை வினாத்தாள் வடிவமைக்கிறது யாரு? இது தனி டிஆர்பி தான் வந்து ஒரு 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 குரூப்பை உருவாக்குறாங்க. அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிபுணராக இருக்கக்கூடிய அந்த பாடத்தில் பிஹெச்டி முடித்த அவங்கள கொண்டு வர்றாங்க. தப்பு கிடையாது, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் சிலபஸில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், சிலபஸை நீங்கள் கவர் பண்ணணும். 2 லெவல் ஒன்று இருக்குது. குரூப் 2 பட்டதாரி, குரூப் 3 இடைநிலை ஆசிரியர். இடைநிலை ஆசிரியருக்கும் குரூப் 3 அவர் சி குரூப்பில் வரார், இவர் பி குரூப்பில் வரார். பி குரூப்புக்காருக்கு பி குரூப்பில் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். இதுதான் வந்து போட்டித் தேர்வினுடைய விதிகள். குரூப் சி இடைநிலை ஆசிரியர், அதனால தான் அவருக்கு பொங்கல் போனஸ் கொடுக்குறீங்க. சியில் இருக்கீங்கன்னு அவருக்கு அந்த நிலையில் எடுக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, குரூப் சியில் இருக்கிறவருக்கும் குரூப் பியில் இருக்கிறவருக்கும் குரூப் 1 ரேஞ்சில் எடுக்கிறீங்க. அப்போ எதுக்கு நீங்கள் ஏ குரூப் சம்பளம் கொடுத்துருவீங்களா? சப் கலெக்டருடைய சம்பளத்தை கொடுப்பீங்களா? ஒரு ஐஏஎஸ் சம்பளத்தை கொடுக்க போகிறீங்களா? என்ன கொடுக்க போகிறீங்க அவருக்கு? அல்லது பதவி உயர்வுக்கு டெட்டு வேணுன்ற கான்செப்டுக்கு நீங்கள் வர்றீங்க. அப்போ பதவி உயர்வுக்கு டெட்டு வேணும் என்று சொல்லுகின்ற போது, நான் டெட் எக்ஸாம் எழுதின உடனே நான் வந்து குரூப் 1 ரேஞ்சில் நான் எழுதுறேன், எனக்கு குரூப் 1 ஆஃபீஸர் ஆக்கிடுவீங்களா? உங்களால் ஆக்க முடியுமா? இப்படி ஆர்கியூ பண்ண முடியுமா? இல்லைங்க, யார் யார் வந்து டெட்டு பாஸ் பண்ணுறீங்களோ குரூப் 1 ரேஞ்சில் இருக்குது, எனவே எல்லாரையும் சப் கலெக்டர் ஆக்கிடுறேன், நான் எல்லாரையும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக மாற்றி விடுகிறேன், அல்லது குரூப் 1 டிஓவாக மாற்றி விடுங்க உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு தேர்வு வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. டிஎன்பிசியில் அப்படி தானே இருக்குது. குரூப் 1 முதல் குரூப் 8 வரைக்கும் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? சம்பள பாகுபாடு கிடையாது, கேள்வியினுடைய டென்சிட்டி. அதாவது ஒரு பையனுக்கு 1ஆவதுல ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் 10ஆவதுல கேட்கறதுக்கு வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் கிடையாது. 1ஆவது பையன் 10ஆவது பாடத்தை எழுதி தான் ஆகணும். அந்த டென்சிட்டி கொண்டு இங்கே போட முடியுமா? அப்போ நீங்கள் 1ஆவது பையனுக்கு எடுக்கக்கூடிய கேள்வி 1ஆவது பாஸ்ன்னு கொடுக்குறீங்க. அப்போ குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரியை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஏ குரூப் எக்ஸாமை நீங்கள் வச்சிங்கன்னா அவர் ஏ குரூப்பாக மாறிடுவாரா அல்லது எழுத தான் முடியுமா? எனவே முன்னுக்கு பின் முரணாக எந்த விதமான அரசு நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் ஒரு போகிற போக்கில் நீ 2028 வரைக்கும் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இரு என்ற நோக்கத்தோடு எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு நோக்கம். இன்னொன்று, என்சிடியில் ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸை பேச்சுவார்த்தையில் போன கவர்மெண்ட்டில் நானே தான் பேசினேன். என்சிடி செக்ஷன் 9 11/2/2011 என்சிடி வெளியிட்ட கைடன்ஸ். எது கைடன்ஸ் கொடுத்தாங்க? அவங்க டெட்டுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அந்த டெட்டினுடைய கைடன்ஸை ஃபாலோ பண்ணி செக்ஷன் 1(2) இருக்குது. அதாவது 9வது பிரிவு, அதில் 1, 2ன்னு 2 பிரிவுகள் இருக்குது. நம்ம நெட்டில் போட்டால் வரும். 11/2/2011 என்சிடி போட்டது நாம்ஸ். அதன் பிரகாரம் தான் மார்க் வைக்கிறாங்க, அதன் பிரகாரம் தான் சிலபஸ் வைக்கிறாங்க, அதன் பிறகு தான் பாஸ் ஃபெயில்ன்றதான் அவங்க போடுறாங்க. அதில் 1வது செக்ஷனில் என்ன இருக்குது? 9th ரிசர்வேஷன் பாலிசியை பின்பற்றுங்கள் அப்படின்னு இருக்குது. இதை குறித்து நாங்கள் பேசணும். நான் முதல்ல பேசுகிறேன், எல்லா சங்கங்களும் பேசினார்கள். நீங்கள் இடஒதுக்கீடு பிரகாரம் நீங்கள் மார்க்கு குறைச்சிங்க, நன்றி. மேலும் மார்க் குறைச்சிருக்கலாம், நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். 2வது பாயிண்ட் ஏன் விட்டீங்க? இதான் எங்கள் கேள்வி. இந்த கேள்வி நான் இன்னைக்கு வைக்கல, நான் 6 மாசமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கேள்வியை. நீங்கள் வந்து புதுசாக அரசாணை போட தேவையில்ல. என்சிடியினுடைய செக்ஷன் 9ல் இருக்கக்கூடிய 2வது பாயிண்ட் என்னது? வெயிட்டேஜ் கொடுங்கள்னு இருக்கு. அந்த வெயிட்டேஜ் கேட்குறீங்க இல்லையா, அந்த வெயிட்டேஜ் கொடுங்கள் அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கம். வெயிட்டேஜ் என்பது 2 வகைப்படும். அதாவது எல்லா கேஸ்ட்டுக்காரங்களுக்கும் ஒரே வெயிட்டேஜ். வெயிட்டேஜ் மீன்ஸ் இதில் வந்து ரிசர்வேஷன் பாலிசி வராது. ரிசர்வேஷன் பாலிசி வந்து ஏற்கனவே அவங்க பின்பற்றி இருக்காங்க, மேலும் அவங்களால பின்பற்றி குறைக்க முடியும், பாஸ் சதவீதத்தை குறைக்க முடியும். அதற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை என்சிடி வழங்கி இருக்கிறது. என்சிடி பண்ண உருப்படியான காரியம் அது. ஸோ இப்போ மாநில அரசாங்கம் நினைத்தால் இந்த குறைப்புகள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதில் வந்து செக்ஷன் 9ல் 1(2)ல் இருக்குது. 2ல் இருக்குது. இவங்க 1 பார்த்தாங்க, 2 பார்க்கல. நாங்கள் எல்லாமே தான் கொடுத்தோம். 2ல் என்ன இருக்குது? வெயிட்டேஜ் கொடுக்க முடியும், நீங்கள் கொடுங்கள் என்று இருக்குது. வெயிட்டேஜ் மீன்ஸ் என்ன? ஒரு ஆசிரியர் 20 ஆண்டுகள் பட்டதாரியாக இருக்கிறார், 20 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக இருக்கிறார், 20 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியராக இருக்கிறார். 20 வருஷம் வேலை செய்யறதுக்கு 20 மார்க்கு கொடு. வருஷத்துக்கு 1 மார்க், வருஷத்துக்கு ஒரே மார்க் தான் கேட்குறோம். அதுக்கு ப்ரொவிஷன் என்சிடியில் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி கேரளாவில் கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் அரசாணை இருக்குது. அந்த வெஸ்ட் பெங்காலில் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்ட் பெங்காலில் உயர்கல்விக்கு கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அருகில் உள்ள நம்முடைய கேரளாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. எம்ஏ முடிச்சிருந்தா மார்க்கு, எம்எட் முடிச்சிருந்தா மார்க்கு, எம்ஃபில் முடிச்சிருந்தா மார்க்கு, பிஹெச்டி முடிச்சிருந்தா மார்க்கு, மதிப்பெண் கொடுத்துருக்காங்களா? இங்கே என்ன பண்ணணுங்க?
எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் கொடுங்க. எனவே அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனை தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வெயிட்டேஜ் மார்க்கை நீங்கள் 20லேருந்து 25 வரைக்கும் தாராளமாக கொடுக்க முடியும். எல்லா ஆசிரியரும் 20 சராசரியாக 20 ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய 15 ஆண்டுகள் பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு 12 வருஷம் 12 மாதம் வேலை செய்து 1 மார்க் தான் கேட்குறோம். அப்போ நீங்கள் 25 மதிப்பெண் போடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதேமாதிரி மேலே வந்து பாஸ் சதவீதம் நீங்கள் எஸ்சிக்கு 60, எம்பிசி பிசிக்கு 75, நீங்கள் ஓசிக்கு 90ன்னு கொடுத்துருக்கீங்க. அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷன் என்சிடி வழங்கப்பட்டிருக்குது. என்சிடி உங்களுக்கு கேள்வி கேட்காது, ஏன்னா அவங்க தான் ப்ரொஃபஷன் கொடுத்துட்டாங்க. குறைக்க சொல்கிறீங்க. அதாவது இப்போ 60 அப்படியே 60 விடுங்க. நீங்கள் எம்பிசிக்கு 60 ஆக்குங்க, ஓசிக்கு 60 ஆக்குங்க. ப்ரொஃபஷன் உங்களுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு ப்ரொஃபஷன் இருக்குன்ற போது 61, 62, 63 கூட நீங்கள் வைக்கலாம். 61, 62, 63 இந்த கேட்டகரியோட நீங்கள் வைக்க முடியும். எம்பிசிக்கு இருக்கிறது வந்து இப்போ 75 இருக்கு. 75 இருக்கு. அதையும் நீங்கள் 60 தாராளமாக நீங்கள் 65 60 90 இருக்கு. 90 இருக்கிறத 75 தாராளமாக ஆக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷன் இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனை பயன்படுத்தி தான் சொல்கிறோம், உங்களை உருவாக்க சொல்லலை. போன கவர்மெண்ட்டை இதை பற்றி பேசுவாது நடத்துனீங்க இல்லையா? ஆமாம், டெட் முடிஞ்ச உடனே போன ஞாபகம் இருக்குது, நீங்கள் எல்லாரும் பேசி. அதோட முடிவில் என்ன ஆச்சு? அவங்க முடிவில் வந்து இதே மாதிரி தான் எல்லா சங்கங்களும் மதிப்பெண் குறைங்க எல்லாமே எனக்கு கேட்டோம். அவங்க அந்த என்சிடி செக்ஷன் 9 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதாவது ரிசர்வேஷன் பாலிசி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 60, 75, 90 ஆக்கினாங்க. நாங்கள் வந்து கேட்ட மதிப்பெண்ணை விட கொஞ்சம் உயர்த்தி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஜியோ போட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், அந்த என்சிடியினுடைய நாம்ஸை முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்கன்றோம். நாங்கள் என்ன சொல்கிறோங்க, உங்களுடைய அதிகாரத்தை தானே உங்களை நாங்கள் பயன்படுத்த சொல்கிறோம். நீங்கள் இல்லாத அதிகாரத்தை உங்களை வந்து நான் கேட்கலையே. நீ அகென்ஸ்ட் த லாவாக போங்க, நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக போங்கன்னு உங்களை வழிகாட்டலையே. என்சிடி தான் நாங்கள் கொடுக்குறோம், ஜெராக்ஸ் கொடுக்குறோம், அருகில் உள்ள மாநிலங்களுடைய ஜியோவை கொடுக்குறோம். அங்கே என்ன ப்ரொஃபஷன் இருக்கோ அந்த ப்ரொஃபஷனை கொடுங்க. ஒன்று, ப்ரொஃபஷனை கொடுத்துட்டு சிலபஸ்லேருந்து கேள்வி வரணும். அமெரிக்கன் ஆத்தரில் புக்கிலேருந்து பேரன்லேருந்து கேள்வி கேட்கக்கூடாது. BARON அதுலேருந்து 17 கேள்வி வந்திருக்கு. அவர் வந்து டாக்டருக்கு எழுதின புக் அது. டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடியவங்க பயாலஜி படிப்பாங்க பாருங்கள், அந்த புக்கிலேருந்து 17 கேள்வி வந்திருக்கு. அந்த புக்கு வெயிட்டாக இருக்கும், தூக்கிட்டு வர முடியல, எல்லாம் தூக்கிட்டு வந்து காமிச்சிருப்பேன். பேரன் புக்கில் BO 17 கேள்வி அதிலேருந்து வந்திருக்கு பயாலஜிலேருந்து. அப்போ அது போன்று நீங்கள் சிலபஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அதிலேருந்து கேளுங்க. தமிழக அரசிற்கு என்ன வரன்முறை இருக்கிறதோ, என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுடைய ஆசிரியர்கள், நான் வந்து தனிப்பட்ட நபர் அல்ல, என்னை நம்பி 50 குழந்தைங்க இருக்காங்க. அதே போன்று 2.25 லட்சம் ஆசிரியர்களை நம்பி கோடிக்கணக்கான மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் பெருமக்கள் நிம்மதியாக பாடம் நடத்த வேண்டும். அவர்களை நீங்கள் மன உளைச்சலில் தள்ளிட்டீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய கல்வி நிலை 3 ஆண்டுகளுக்கு பாதிப்பதை யாராலுமே தவிர்க்க முடியாது. ஏன்னா இதே மன உளைச்சலில் போயிட்டு அவர் எப்படி சாக் பீஸ் பிடிப்பார்? அவர் குழந்தையினுடைய தேர்வுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணுவாரா? லெசன் பிளானை எழுதுவாரா? அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரா? இது எப்படி அட்டன் பண்ணுறது, என்ன புக்கு படிக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹைலி ஸ்டாண்டர்டாக நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க. ஹைலி ஸ்டாண்டர்ட், அதாவது கேள்வி எடுத்தவரே மற்ற சப்ஜெக்டை பார்த்தா அவர் ஃபெயில் ஆகிடுவார். ஒருத்தர் சைக்காலஜி கேள்வி எடுக்கிறாரு, அவர் நீங்கள் தமிழ் கேள்வி கொடுத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவார். இப்போ நேற்று வந்து கேள்வித்தாள் அடிப்படையில் பார்த்தா எத்தனை பர்சன்டேஜ் இங்கே வெற்றி பெறுவாங்கன்னு 10 முதல் 15% தான். அவ்வளவுதான். அதுக்கு மேலே பாஸ் பண்ணவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிகபட்சம் 10 முதல் 15% தான் ரிசல்ட்டே வரும். இதுவே அதிகம். நான் என்னுடைய கால்குலேஷனை சொல்கிறேன். 10 முதல் 15%, மீதி 85% கண்டிப்பாக தோல்வி தான். நீங்கள் டச்சே பண்ண முடியல கொஸ்டினை. ஏன்னா நீங்கள் வந்து சிலபஸ்லேருந்து கேட்கலையே. என்ன நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் நீங்கள் படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தாண்டிட்டீங்க. எப்படி என்னால் எழுத முடியும்? இது ஆசிரியருடைய குறைபாடு கிடையாது. முதல்ல தேர்வே தப்பு, அப்புறம் சிலபஸில் கேள்வி எடுக்கலை, ஃபுல்லாக ஃபாரின் ஆத்தரில் எடுத்து வச்சுருக்கிறீங்க, 11th ரோலேருந்து எடுத்து வச்சுருக்கிறீங்க, நீட் எக்ஸாமினுடைய மாதிரி வினாக்கள்லேருந்து கேள்வி வந்திருக்குது. இது என்ன விதமான செட்டப்பு? உங்களுடைய நோக்கம் என்ன என்று எங்களுக்கு தெரியல. தயவு செய்து மாணவர்களுடைய நலனை நீங்கள் கருத்தி கொள்ளுங்கள். ஆசிரியருடைய நலன் மாணவர் நலன் சார்ந்தது. இது சம்பந்தமாக நீங்கள் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எதுவும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும்? ஏற்கனவே 3 முறை நம்முடைய போன ஆட்சியில் சந்தித்தோம். இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி அமைச்சரையும் சந்திச்சிருக்கிறோம். எல்லாருமே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். எக்ஸாம் வச்சுட்டாங்க. எக்ஸாம் வைத்த பிறகும் ரிசல்ட்டுக்குள்ளே நீங்கள் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை நீங்கள் போட முடியும், மதிப்பெண்ணை குறைக்க முடியும், உயர்கல்விக்கு மதிப்பெண்ணை போட முடியும். எல்லா விதமான ப்ரொஃபஷனும்
நம்முடைய கல்வி அமைச்சகத்துக்கு இருக்கிறது, டிஆர்பிக்கு இருக்கிறது. இந்த ப்ரொஃபஷனை பயன்படுத்தி அனைத்து ஆசிரியர்களையும் தேர்ச்சி பெற வைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் தேர்ச்சி பெற வையுங்கள். இது மாணவர் நலன் சார்ந்தது. இது ஒரு சோசியல் இஷ்யூ. மாணவர் ஒழுங்காக படிக்கலைன்னா சமுதாயம் பாதிக்கும். 3 வருஷத்துக்கு பெரிய பிரச்சனை வரும். எனவே ஒரு தவறான வழிகாட்டுதல் இன்றி சரியான வழிகாட்டுதலில் இந்த அரசு செல்ல வேண்டும். தயவு செய்து ஆசிரியர்களுடைய மன உளைச்சலில் இருந்து நீங்கள் காப்பாற்றுங்கள். 2.25 லட்சம் ஆசிரியர்கள், மெட்ரிகுலேஷனையும் சேர்த்தா 3 லட்சம் ஆசிரியர்கள் இதில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்தி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் இதில் தலையிட்டு இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் முதல்ல அலசி ஆராயுங்கள். கேள்வித்தாளை பாருங்கள். குரூப் ஏ, குரூப் சி, குரூப் பி என்ற நிலை இருக்கிறது. அதற்கேற்ற கேள்விகளை அமைக்க வேண்டும். இது எதுவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் சகட்டு மேனிக்கு அமைக்கப்பட்ட இந்த கேள்வித்தாள் சரியானது அல்ல. தமிழக அரசை நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக இதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். நேற்று முந்தாநாள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உறக்கமின்றி கலக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.